ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டேஜ் 2 இந்தியா விசஸ் நியூசிலாண்ட் இந்த மேட்ச் தான் விளாட போகிறோம். மேட்சை ஜெயிச்சா சவுத் ஆஃப்ரிக்காவோட செமிஸ் விளாடுவோம். வாங்க உள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம எந்த கிரவுண்டில் விளாட போகிறோம்னா சென்னையில் கைஸ். சென்னையில் நம்ம கமெண்ட்ரி யாருமே வேண்டாம். இருக்கட்டும், வேறு லெவலில் அடித்து ஆட போகிறோம். போன மேட்ச் மாதிரியே தான் கைஸ். பவுலிங் எடுக்கிறோம், பிரிக்கிறோம். குவாலிட்டி எடுத்துட்டு வந்து வச்சு ஸ்டைல்ஸ் எடுப்போம். நம்மளுக்கு தான் பவுலிங், எப்போதுமே பவுலிங் தான் கைஸ். ஸ்கிப் நான் போய் ஃபுல் இன்னிங்ஸ் ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு வரேன் கைஸ். பவுலிங் போடவே பிடிக்கல. ஃபுல் இன்னிங்ஸில் என்ன ஆட்டி அடிச்சிருக்காங்க. ஏப்பா, வேறு லெவலில் அடிச்சிருக்காங்களே. ஆலன் யார் 69 ரன்னு, 40 டாலர் மிச்சல் 42 ரன் பிடிச்சிட்டாங்க இந்தியன் பவுலர்ஸை. யார் நல்லா போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா புவனேஸ்வர் குமார் ரன்லெஸ்ஸாக இருக்கார். அதுவே ஷமி நல்லா போட்டிருக்காரு, 26 ரன்னுக்கு ஒரு விக்கெட். எல்லாருமே தலா ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க. புவியும் சகலையும் தவிர. ஆனால் 3 ஓவர்லேயே 38 ரன் கொடுத்துருக்காரு. எக்கானமி எங்கேயா போய்ட்டு. இந்த ரன்னை அடித்து கேஎல் ராகுலும் சர்மாவை ஓப்பன் பண்ணுறது மேட்ச். கேஎல் ராகுல் அண்ட் சர்மா ஓப்பனிங் பேர் வேறு லெவலில் இருக்கணும். ஃபஸ்ட்டு பாலே நம்ம டாமினேட் பண்ணணும் டீம்ஸ். இங்கே வேறு லெவல் 6 ஃபஸ்ட்டு பாலே எடுத்த பாலே 6ஓடு ஆரம்பிச்சிருக்காரு ரோஹித் சர்மா. இங்கே இன்னொரு வேறு லெவல் இல்லை, எனக்கு புரியலை. இல்லை, நிஜமே எனக்கு புரியல. என்ன நடந்துச்சுப்போ? நீ என்னாச்சுப்போ? இது செல்லு வைப்ரேட்லாம் ஆச்சு, ஆனால் பர்ஃபெக்டில் தான் பட்டுச்சு. இது என்னது? கரெக்டாக 1 ரன்னில் அதுவும் கேட்சை பிடிக்கும். என்னதுடா அது? ஒன்றும் வரல. இப்போலாம் என்ன அந்த கேமுக்கு தான் ஆகிட்டா இல்லை, நம்ம பேட்டிங் நம்ம பர்ஃபெக்டாக தான் பட்டுச்சு. ஒட்டில் போட்டாலாம் பர்ஃபெக்டில் போட்டால் 6 போகணும், கேட்ச் கொடுக்கும். நீங்களே பார்த்தீங்களா, பர்ஃபெக்டில் கரெக்டாக அந்த க்ரீன் கோடில் வந்து நிற்கி கரெக்டாக பர்ஃபெக்டாக. ஆனால் அவன் கேட்ச் பிடிச்சிட்டான். இதெல்லாம் என்ன நியாயம்? இதுவும் க்ரீனு. இது 6. நூறு மீட்டர்.
குட்டில் போட்டு கேட்ச் போயிருந்தா கூட சரிங்களா. பர்ஃபெக்டில் கரெக்டாக பட்டு 6 போக வேண்டிய பால் ஒத்த கையில் அதுவும் எப்படி கேட்ச் பிடிக்கலாம். ஆனால் என்ன கழிச்சது. இதுவும் 6. இந்த ஓவரை பிரிச்சுட்டாங்க இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ். ஆனால் என்ன சர்மாவோட விக்கெட் ஃபஸ்ட் பால் 6, அடுத்த பாலும் பர்ஃபெக்ட்டு, ஆனால் கேட்ச். இங்கே இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வேறு ஆளாக ஆடிட்டுருக்காங்க. அவுட்டே கிடையாது, ஆனால் அவுட். ரெக்கார்டு ரன் ரேட் 8ல் இருக்குது. ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது கேஸ் ரெக்கார்டு ரன் ரேட். நமக்கு நல்லா 4-6 அடித்து கொண்டு வரணும். நோ பால். எஸ், இவங்களே நோ பால் போட்டு நமக்கு நிறைய ரன் கொடுப்பாங்க. அதே போதுங்க ஜெயிக்கிறதுக்காக. நியூசிலாந்து இவ்வளோ பெரிய டோட்டல் வைப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு 150க்குள்ளே சுட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா ரெக்கார்டு ரன் ரேட் 7க்கு வந்திருக்கு. இன்னொரு பவுண்ட்ரி. ரெக்கார்டு ரன் ரேட்டை நம்ம எப்படியாவது 5க்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அசால்ட்டாக ஜெயிச்சிடலாம். இங்கே வேறு லெவலில் ஆடிட்டுருக்காங்க கைஸ். கேஎல் ராகுலும் இஷான் கிஷனும் பவுலர்ஸை பிரிச்சிட்ருக்காங்க. எல்லா பாலும் பவுண்ட்ரி. இந்த பால் டாட்டா 2 ரன் அடிக்க சிங்கிளோட அடிக்கிறோம் இந்த ஓவரை. வேறு லெவலில் அடிச்சிட்டு இருக்கோம். ரெக்கார்டு ரன் ரேட் இன்னும் 7ல் தான் இருக்குது. ரெக்கார்டு ரன் ரேட் எப்படியாவது குறைக்கணும். இங்கே வேறு லெவல் ஷாட் ஃப்ரம் கேஎல் ராகுல். வேறு லெவல் 6 கைஸ். இங்கே பர்ஃபெக்டில் ஒரு 6. ஐம்பத்தி 2 ரன் பார்ட்னர்ஷிப். 12 வரல. என்ன மாதிரி பார்ட்னர்ஷிப். இன்னொரு 6. எஸ், இன்னொரு 6. கேஎல் ராகுல் எங்கே போட்டாலும் பிரித்து பேத்துலாம் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்ருக்காரு கைஸ். எல்லா பாலும் பவுண்ட்ரிஸ்லேயே டீல் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். ஒரே ஒரு சிங்கிள்.
இங்கே 41 கேஎல் ராகுலுக்கு 31 ரன் 10 பால் அடிச்சிட்டார். இன்னொரு பவுண்டரி ஃபார் கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் பவுலர்ஸை பிரித்து வைக்கிறீங்க. நோ பால் வேற கைஸ். இந்த பால் வேற லெவல் ஷாட், வேற லெவல் 6 ஃப்ரம் கேஎல் ராகுல் கைஸ். 12 பால்ல ஆஃப் செஞ்சுரி. வேற லெவல் இன்னிங்ஸ் கைஸ். 8 4 3 சிக்ஸர்ஸ். இது வரைக்கும் ஒரே சிங்கிள் தான் எடுத்திருக்காரு. இன்னொரு பவுண்டரி. இங்கே வெளுத்து வாங்குறாங்க இஷான் கிஷன் அண்ட் கேஎல் ராகுல். இங்கே நியூசிலாந்து பவுலர்ஸால் எதுவுமே பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட் எடுத்தாங்க, அது அவுட்டே கிடையாது, ஆனாலும் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. அடுத்து வந்து இஷான் கிஷனும் கேஎல் ராகுலும் பிடிச்சி பார்த்துட்டாங்க இந்த டீமை. 87 ரன் 3 ஓவரில். என்ன மாதிரி அடி. ஃபர்கூசன் வந்துருக்காரு. இங்கே இன்னொரு வேற லெவல் ஷாட். இஷான் கிஷன் அண்ட் கேஎல் ராகுல் அவ்வளோதான், டீம் ஜெயிக்கிற கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க கைஸ். ஃபஸ்ட் விக்கெட் போனால் இல்லை, நாங்கள் 2 பேரும் இருக்கோன்னு காட்டுறாங்க. அஞ்சுக்கு கொண்டு வந்தாச்சு கைஸ் ரெக்வயர்ட் ரன் ரேட்டை. இன்னொரு பவுண்ட்ரி ஃபார் இஷான் கிஷன். இஷான் கிஷனோட 50 பார்க்க முடியுமான்னு பார்க்குறோம். இஷான் கிஷனோட 50 இந்த ஓவர்லேயே வருமா? வேற லெவல் 6 ஃப்ரம் இஷான் கிஷன். இஷான் கிஷன் அண்ட் கேஎல் ராகுல் என்ன மாதிரி இன்னிங்ஸை வேற லெவலில் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். ஓனோ, இங்கே இஷான் கிஷன் விக்கெட் கான். ஃபர்கூசன் ஆர்சிபிக்கு தான் எதுவும் பண்ணலை, ஆனால் இங்கே விக்கெட் எடுத்துட்டாரு கைஸ் ஃபர்கூசன். 38 காலி. ஷிகர் தவன் உள்ளே வராரு. ஒரே ஒரு 3 மேட்ச்சில் ஒரு இன்னிங்ஸ் பிடிச்சி 10 ரன். இங்கே இன்னொரு வேற லெவல் ஷாட். ஷிகர் தவன் வந்தால் என்ன, டீம் எப்படி இருந்தாலுமே வேற லெவல் டீம். எல்லாருமே வேற லெவலில் பேட்டிங் அண்ணா. நியூசிலாந்து என்ன தான் பண்ண முடியும்?
109 ரன் 4 ஓவரில். இஷான் கிஷன் வந்து பிரிச்சுட்டாரு எல்லா பவுலர்ஸையும். ஷர்மா அந்த விக்கெட்டு தான் நாட் அவுட். பர்ஃபெக்டில் போகுது கேஸ், அது எப்படி கேட்ச் பிடிக்க முடியும்? வரைக்கும் உங்களுக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். 59 ரன் 14 பால்ல. என்ன மாதிரி இன்னிங்ஸ். என்ன வீசுது எங்க இது? அப்படியே ஸ்லைடாகி வராரு. இன்னொரு பவுண்டரி ஃபார் கேஎல் ராகுல். $188. நீங்கள் 250 கூட வைங்க, நாங்கள் அசால்ட்டாக அடிப்போங்கிறாரு. இங்கே விராட் கோலி இல்லாமல் முடிச்சிருவாங்களான்னு பார்த்தா கரெக்டாக 63க்கு கேஎல் ராகுல் கான். இப்போ விராட் கோலி உள்ள வருவார். விராட் கோலி வேண்டாம், வேறு யார் உள்ள விடும். ஜட்டு பாய் ஜடேஜா, இந்திர ஜடேஜா வராரு. ஜடேஜா 2 பேருமே செட்டில் ஆகாத பேட்ஸ்மேன்ஸ். ஆனால் ரவீந்திர ஜடேஜா வந்து பால்லேருந்தே டாமினேட் பண்ணுறாரு பவுலர்ஸை. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் ஓவர்ஸில் விக்ட்ரி ஃபார் அவர் இந்தியா. குவார்டர் ஃபைனலில் வெளுத்து வாங்குகிறோம் நியூசிலாண்டை. வேற லெவல் பவுலிங். டேவிட் மிச்சல் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்போனா ஒன்று ஸ்ப்ரிண்ட். எஸ் அப்பா. இங்கே வேற லெவல். வேற லெவலில் அடிச்சிட்டு இருக்காங்க டீம் இந்தியா. அவ்வளோதான், எதுவுமே வெற்றியை பாக்கெட்டில் போட்டு கொண்டு போக வேண்டியதுதான் அவருக்கு. மறுபடியும் ஃபர்கூசன் ஒரே ஓவர் போட்டு 1 விக்கெட் ப்ளஸ் 26 ரன். இங்கே இன்னொரு வேற லெவல் 6 கைஸ். என்ன மாதிரி 6 ஃப்ரம் ரவீந்திர ஜடேஜா. இன்னொரு வேற லெவல் 6 ஃப்ரம் ரவீந்திர ஜடேஜாவா? ஆமா கைஸ், இன்னொரு வேற லெவல் 6 ஃப்ரம் ரவீந்திர ஜடேஜா. என்ன மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு வேற லெவல் 6 ஹேட்ரிக் சிக்ஸர் ஃப்ரம் ரவீந்திர ஜடேஜா. என்ன மாதிரி அடி. ஹேட்ரிக் சிக்ஸர்ஸ் ஃப்ரம் ரவீந்திர ஜடேஜா. ஹேட்ரிக் சிக்ஸர்ஸ். ஃபர்கூசன், என்ன ஃபர்கூசன் எப்படி போடுறீங்க? இங்கே வேற லெவலில் தருமாட்டி. இது ரொம்ப லேட்டாக ஆடிட்டார். இருந்தாலும் 4 கிடைக்கும்.
இங்கே வேறு லெவல் ஷாட் ஃப்ரம் ரவீந்திர ஜடேஜா. 3 பால் 6, 3 பால் 4. பார்ப்போம். லாஸ்ட் ஒரு பால். இந்த பால் என்ன பண்ண போகிறாரு? வேறு லெவல் 6 கைஸ். என்ன மாதிரி 6. இங்கே வேறு லெவல் அடிச்சிட்ருக்காரு. அவரை நிறுத்தவே முடியல. பிரிச்சிட்டாரு கைஸ் டீமு. அதான் ரவீந்திர ஜடேஜா எப்படி அடிக்காரு. அடிக்கிற மாதிரி தான் அடிச்சிட்ருக்காரு. வேறு லெவலில் அடிச்சிட்ருக்காரு கைஸ் ரவீந்திர ஜடேஜா. அடுத்த ஒரு ட்ரெண்ட் போல்ட்டா. இப்போ பிரிக்க வேண்டியதான். எவன் தான் என்ன பிரிக்கிறது? நம்ம இது டப்பின்னு பிரித்து அடிக்கணும். ட்ரெண்ட் போல்டு கைஸ். அடுத்த ஓவர் இறக்கிருக்காங்க ட்ரெண்ட் போல்டை. 34 ரன் தான். பவர் பிளே முடிஞ்ச அடுத்த செகண்ட் இதுக்கு ட்ரெண்ட் போல்டு பவர் பிளேக்குள்ளேயே கொண்டாடுறீங்க தானே. ட்ரெண்ட் போல்டு ஓவர் போட்டிருக்காரோ என்ன பவர் பிளேக்குள்ளே? இருங்க பார்த்துறோம். பவர் பிளேக்குள்ளே போடவே இல்லை. ஏன் ட்ரெண்ட் போல்டு ஏன் பவர் பிளேக்குள்ளே கொடுக்கல? லேட்டு ஆனாலும் பவுண்டரி. இங்கே சீக்கர் தவனும் ரவீந்திர ஜடேஜாவும் வேறு லெவலில் ஆடிட்டுருக்காங்க. இவங்க பார்ட்னர்ஷிப்பும் 50. இன்னும் ஒரே ஒரு ரன் அடித்தா 50. ஹம்ஸ்அப். 4th விக்கெட் பார்ட்னர்ஷிப். இங்கே வேறு லெவலில் அடிச்சிட்ருக்காரு சீக்கிரம் தவனும். இவங்க 2 பேரையும் நியூசிலாண்டாலே நிறுத்தவே முடியலை. டாப் 3 அவுட் ஆனால் என்ன, நாங்கள் 2 பேரும் இருக்கோன்னு காட்டுறாங்க. இன்னும் ஒருத்தர் அவுட் ஆனால் விராட் கோலி வருவார். 13 பாலில் 50 ரன். என்ன மாதிரி பார்ட்னர்ஷிப். 24 ரன் 6 பாலில். சீக்கர் தவனும் ஜடேஜாவும் சேர்ந்து வெளுத்துட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை ரன் தான் இருக்கு? ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். கேட்ச் அவுட். சீக்கர் தவன் அவுட். குட்டில் தான் 18 ரன்னு. அதான் 18 நம்பர் ஜெர்சி நம்பர் வராருல்ல. 18 ரன்னு. 18 வச்சு அடிச்சிருவோம். கோலி வராரு. என்ன மாதிரி அடி அடிச்சாரு. ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரியோட வெல்கம் பண்ணியிருக்காரு. இன்னும் 14 ரன் தான். ரவீந்திர ஜடேஜா வச்சு முடிச்சிட வேண்டியதுதான் மேட்சை. ஐயோ டூ லேட்டு. அப்பா 2வது ரன்னு போட முடியாது. 13 ரன். விராட் கோலி ஆன் ஸ்ட்ரைக். இங்கே வேறு லெவல் 6 கைஸ். என்ன அடி அடிக்காரு. 2 மேட்ச்லேயும் வேறு லெவல் அடிக்காரு. 10 ரன் தான் கைஸ். 2 பாலில் 10 ரன். டீமுக்கு என்ன தேவையோ அடிச்சிட்ருக்காரு. குட்.
ரன் எஸ் ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் 5 ரன் தான், அசால்ட்டாக அடிச்சிருவோம். இங்கே வேற லெவல் 6ஓட மேட்சாக முடிச்சிட்டாரு. போன மேட்சும் 6ஓட, இந்த மேட்சும் 6ஓட. என்ன கைஸ் இவ்வளோ ஈஸியாக 2 மேட்சையும் முடிச்சு வச்சுட்டாரு. பவர் பிளேக்கு அடுத்து 2 ஓவர் தான், டைம் கொடுங்க நான் அடித்து தாரேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டார். கேஎல் ராகுல் மேன் ஆஃப் த மேட்ச். இந்தியா 1/6 விக்கெட்ஸ். என்ன மாதிரி விக்கெட்டு, என்ன மாதிரி வேற லெவல். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா கூட.